மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பௌதிக புவியியலின் அடிப்படைகள் பற்றி பார்க்க போறோம். பௌதிக புவியியல் பாடத்தில என்ன என்ன விடயங்கள் எல்லாம் அடிப்படை ஆயிருக்கோ அதுதான் பௌதிக புவியியல் அடிப்படைகள் அல்லது புவியியலின் பௌதிக அடிப்படைகள் என்றும் சொல்லலாம். சோ இந்த பௌதிக புவியியலின் அடிப்படைகள்ல முதலாவது பாத்தீங்கன்னா நில உருவங்கள் இருக்கு. ஒன்று நில உருவங்கள், 2 பாறைகள் இருக்கு, பாறைகள், 3 மண், 4 நீர், 5 காலநிலை, 6 உயிர் மூலக்கூறுகள். அப்ப பௌதிக புவியியலின் அடிப்படைகளிலே 6 பிரதான விடயங்கள் இருக்கு. 1 நில உருவங்கள், 2 பாறைகள், 3 மண், 4 நீர், 5 காலநிலை, 6 உயிர் மூலக்கூறுகள் ஆகியன பௌதிக புவியியலின் அடிப்படைகள். இதுல நாங்கள் இன்றைக்கு இந்த நில உருவங்கள் தொடர்பான பிரதான விடயங்களை பார்க்க போறோம். பாருங்க, இதுல முதலாவது பாருங்க, இந்த நில உருவங்களை ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் சில அடிப்படைகளை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். சில அடிப்படைகள். முதலாவது பாருங்கோ, முதன்மை என்ற ஒரு சொல்ல மட்டும் போட்டன. பௌதிக புவியியலின் அடிப்படைகளில் முதன்மையானவை நில உருவங்கள். அதுதான் அந்த பாயிண்ட். அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பௌதிக புவியியலின் அடிப்படைகளிலே முதன்மையானவையாக நில உருவங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது சொல்றீங்க பாருங்க, இரண்டாவது சொல்றீங்க இந்த நில உருவங்களின் உருவாக்கத்திற்கு, நில உருவங்களின் தோற்றத்திற்கு 2 விசைகள் அடிப்படையாக உள்ளன. 1 அகவிசைகள், 2 புறவிசைகள். அகம் பிறந்த விசைகளும் புறம் பிறந்த விசைகளும் நில உருவங்களின் தோற்றத்திற்கு காரணங்கள் ஆகும் என்பது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது உங்களுக்கு சொல்ற விடயத்தை பாருங்கோ, இந்த அகவிசை தொழிற்பாட்டினால் புவியோட்டில ஏற்படுற அந்த புவி அசைவு இருக்குதானே, புவி அசைவு 2 வகையாக இடம்பெறும். 1 குத்தாக தொழிற்படும் விசை, 2 கிடையாக தொழிற்படும் விசை. புவியின் உள்ளே பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி, புவியின் உள்ளே பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி வெப்பமேற்காவுகையாக தொழிற்பட்டு புவியோட்டை நிலைக்குத்தாக மோதுகின்ற போது குத்தாக தொழிற்படும் விசை, அது குத்தாக தொழிற்படும் விசை. புவியின் உள்ளே பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி வெப்பமேற்காவுகையாக தொழிற்பட்டு புவியோட்டை கிடையாக பெறவித்தாக்குகின்ற போது அது கிடையாக தொழிற்படும் விசை என்று சொல்லப்படுது. இந்த குத்தாக தொழிற்படும் விசைய கண்டவாக்க விசை என்று சொல்லலாம். கண்டவாக்க விசை. கிடையாக தொழிற்படும் விசைய மலையாக்க விசை என்று சொல்லுவார். விளங்குதா? அப்ப பயன்படியாங்களுங்க மூன்றாவது சொல்றீங்க, குத்தாக தொழிற்படும் விசை, கிடையாக தொழிற்படும் விசை ஆகியவற்றால் இந்த புவியோட்டில புவியோட்டில் என்ன நடக்குது? நில உராய்வு ஏற்படுது, நில வெடிப்பு ஏற்படுது, நில இறக்கம் ஏற்படுது. இவற்றோடு சமுத்திர அகழிகள் தோற்றம் பெறுகின்றன. வேறங்க மூன்றாவது பயிற்சி இப்ப முழுமையாயிட்டு. அகவிசைகளான குத்தாக தொழிற்படும் விசை, கிடையாக தொழிற்படும் விசை ஆகியவற்றால் புவியோட்டில் நில உராய்வு, நிலவெடிப்பு, நில இறக்கம், சமுத்திர அகழிகள் முதலியன தோற்றம் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாலாவது வாரம் பாருங்கோ, கண்டவாக்க விசை. எதை கண்டவாக்க விசை என்று சொன்னாங்கள்? இந்த குத்தாக தொழிற்படும் விசை. இந்த குத்தாக தொழிற்படும் விசையால சிற்றளவு நில உருவங்கள் தோற்றம் வருகின்றன. சிற்றளவு நில உருவங்கள் தோற்றம் வருது என்றா கொஞ்ச நில உருவங்கள் தோற்றம் வருது என்று பொருள். உதாரணம் கேட்டா மேட்டு நிலங்களை கொடுங்கோ, பள்ளத்தாக்குகளை கொடுங்கோ. பள்ளத்தாக்குகள், மேட்டு நிலங்கள், பள்ளத்தாக்கு. ஓகே, என்ன கதை?
கண்டவாக்க விசையினால் புவியோட்டில் சிற்றளவான நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன. உதாரணம் மேட்டு நிலங்கள், பள்ளத்தாக்குகள். அஞ்சாவது சொல்றீங்க வேறுங்க பிள்ளைகள், மலையாக்க விசையினால் புவியோட்டில் பேரளவு நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன. அதிக எண்ணிக்கையிலான நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன. உதாரணம் கேட்டா கொடுக்கிறோம் பாருங்க. இதுக்கு உதாரணம் கொடுக்கிறோம் பாருங்க. பேரளவான நில உருவங்கள், அதிக எண்ணிக்கையிலான நில உருவங்கள்ல நாங்கள் கொடுப்போம் ஒரு 4-5 நில உருவம். இந்த போயிடுச்சுங்க. நடுச்சமுத்திர பாறை தொடர்கள், சமுத்திர அகழிகள், கண்ட மேடைகள், அவற்றோடு தீப்பாறை தீவுகளையும் கொடுக்கிறார். தீப்பாறை தீவுகள் அல்லது எரிமலை தீவுகள். என்ன கதை பாருங்க. மலையாக்க விசையினால் புவியோட்டிலே பேரளவு நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன. உதாரணமாக நடுச்சமுத்திர பாறை தொடர்கள், சமுத்திர அகழிகள், கண்ட மேடைகள், தீவுகள் அல்லது எரிமலை தீவுகள் ஆகியவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம் என்று சொல்லி போட்டு வேற சொல்றீங்க. புவியின் புறத்தே என்றா மேற்பரப்பில, புவியின் மேற்பரப்பில் நில உருவங்களை உருவாக்குகின்ற புறவிசை கருவிகள், முக்கியமான புறவிசை கருவிகள், அதை சொல்லுவோம் புறவிசை உதிவு கருவிகள். ஓடும் நீர், காற்று, கடலலை, பனிக்கட்டியாறு அல்லது பனியாறு ஆகியன காணப்படுகின்றன என்று சொல்லணும் பிள்ளைகள். பாருங்க, புவியின் புறத்தே நில உருவங்களை தோற்றுவிக்கின்ற புற விசை உதிவு கருவிகளாக ஓடும் நீர், காற்று, பனிக்கட்டியாறு, கடலலை முதலியன காணப்படுகின்றன என்று சொல்லி போட்டு கடைசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க. கடைசி பாயிண்ட், நில உருவங்களை அவற்றின் பருமனை அடிப்படையாக கொண்டு, பருமன் அளவு, பருமனை அடிப்படையாக கொண்டு 3 வகையாக பிரிக்கலாம். முதலாம் வகை நில உருவங்கள், 2ஆம் வகை நில உருவங்கள், 3ஆம் வகை நில உருவங்கள். அது என்ன? முதலாம் வகை அகவிசைகளால் தோன்றிய கண்டங்களும் சமுத்திரங்களும். அகவிசைகளால் தோன்றிய கண்டங்களும் சமுத்திரங்களும் முதலாம் வகை நில உருவங்கள். அகவிசைகளால் தோன்றிய கண்டங்களும் சமுத்திரங்களும் முதலாம் வகை நில உருவங்கள். அவை 2ஆம் வகை நில உருவங்கள் புவி அசைவினால் தோற்றம் பெற்ற, புவி அசைவினால் தோற்றம் பெற்ற. இது 2 புவி அசைவு, குத்தாக தொழிற்படும் அசைவு, கிடையாக தொழிற்படும் அசைவு. அப்ப புவி அசைவினால் தோற்றம் பெற்ற இந்த 2ஆலையும் தோற்றம் பெற்ற எல்லா நில உருவத்தையும் கொடுக்கலாம். அப்ப நாங்கள் ஒரு 3 உதாரணம் கொடுப்போம். நடுச்சமுத்திர பாறை தொடர், மீண்டும் சமுத்திர அகழிகளை கொடுப்போம். தீப்பாறை தீவுகளை கொடுங்கோ. அதோட கண்ட மேடைகள் முதலியவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம். விளங்குதோ? புவியசைவினால் தோன்றிய நில உருவங்கள் எல்லாம் 2ஆம் வகை நில உருவங்கள் முக்கிய இடம் பெறுது. அவற்றுக்கு உதாரணம் நடுச்சமுத்திர பாறை தொடர்கள், சமுத்திர அகழிகள், தீப்பாறை தீவுகள், கண்ட மேடைகள் முதலிய. 3ஆம் வகை நில உருவங்கள் என்று அழைக்கப்படுபவை புறவிசைகளால் தோற்றம் பெற்ற நில உருவங்கள். இங்க சொன்னா பாருங்க, புறவிசைகள் 4: ஓடும் நீர், காற்று, பனிக்கட்டியாறு, கடலலை. ஓடும் நீர், காற்று, பனிக்கட்டியாறு, கடலலை முதலியன புறவிசை உரிவு கருவிகள். அவற்றால தோன்றிய நில உருவங்கள் எல்லாம் 3ஆம் வகை நில உருவங்கள். ஒவ்வொன்று சொல்லுவோம். ஓடும் நீர், வி வடிவ பள்ளத்தாக்கு, வடிவாக்குகள் எல்லாம் வி வடிவ பள்ளத்தாக்கு. காற்று, காளான் வடிவ பாறை, காளான் பாறை, மஸ்ரூம் ராக்.
மஷ்ரூம் ராக் அல்லது பெடஸ்டல் ராக் என்று சொல்றது. காளான் பாறை. கடலலை கிளிப்ப சொல்லுவோம். கடலோங்கல், ஓங்கல், கடலோங்கல், ஓங்கல், ஓங்கல் பாறை, கிளிப்னு சொல்றாங்க. பனிக்கட்டியாறு இதை கொடுப்போம். கிராக் அண்ட் டெயில்ஸ் கொடுப்போம். கிராக் அண்ட் டெயில்ஸ். குத்துப்பாறை வாட்குண்டு. குத்துப்பாறை வாட்குண்டு. குத்துப்பாறை வாட்குண்டு. கிராக் அண்ட் டெயில்ஸ். குத்துப்பாறை வாட்குண்டு. ஓகே ஓகே, இது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 10 நிமிஷம் குட்டி வீடியோ பாருங்க. தொடர்ந்து நீ வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அடே அரியண்டங்களே, நான் தான் குளோபல் கோவிந்தன். என்னோட சேர்ந்தீங்க ஏண்டா உலகத்தையே சுத்தி காட்டுவன். ஹை, நான் தான் உங்க பனங்கோட்டை பதுதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.